கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் ஏறக்குறைய ஒரே மைய கருத்தை நமக்கு அழுத்தமாக உணர்த்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இரண்டை நாம் இணைத்து இறை வார்த்தை நமக்கு தருகின்ற செய்திக்கு செவிமடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இரண்டு முக்கியமான பகுதிகளை பார்க்கின்றோம். ஒன்று, பேறு பெற்றவர்களே என்று ஆசீர் மொழிகளையும், மற்றொன்று உங்களுக்கு கேடு என்று சாபத்தின் வார்த்தைகளையும் நாம் பார்க்கின்றோம். யார் யாருக்கெல்லாம் பேறு பெற்றவர்களே என்ற ஆசீர் கிடைக்கிறது என்று பாருங்கள். ஏழைகள், நீங்கள் பேறு பெற்றவர்கள். பட்டினியாய் இருக்கின்ற பசியாளர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் நிறைவு பெறுவீர்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள், நீங்கள் நிறைவை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்ற ஆசிரையும், உங்களுக்கு கேடு என்று நேர் எதிர்மாறாக ஆண்டவர் சாபத்தின் வார்த்தைகளை கூறுவதையும் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்வதை பல பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தவறாக புரிந்து கொள்வதன் அடிப்படையில்தான் பல பேர் அறியாமையில் பேசியிருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால், இந்த தத்துவத்திலேயும் இந்த சித்தாந்தத்திலேயும் இந்த இறையியல் கோட்பாட்டிலேயும் தவறு இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தால் அது அவர்களுடைய அறியாமை. நிறைய நேரங்களிலே இது பற்றிய தர்க்கங்கள் வருவதை பார்க்கின்றோம். குறிப்பாக மிகப்பெரிய ஒரு அறிஞர், சமூக போராளி, புரட்சியாளர் என்றெல்லாம் எல்லோராலும் போராட்டம் என்ற வகையிலே பாராட்டப்படுகின்ற கார்ல் மார்க்ஸ், அவருடைய கருத்து இதை பற்றி என்னவென்று சொன்னால், ரிலிஜன் இஸ் த ஓப்பியம் ஆஃப் த பீப்புள் என்று சொன்னார். இப்படியெல்லாம் பேசுவதனால் சமயம் என்பது என்ன சொல்லுகிறது? இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுங்கள், ஆனால் உங்களுக்கு மறு உலக வாழ்விலே நிறைவு கிடைக்கும் என்று மக்களை மயக்குகின்ற மது என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இது அவர் புரிந்து கொண்ட இந்த இறை வார்த்தை பகுதி, இயேசுவினுடைய போதனையை நமக்கு அவர் சொல்கின்றார். உண்மையில் எது மது, எது மக்களை மயக்குகின்ற மாற்றுகின்ற மது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பமான போக்கு என்பதுதான் மது. காரணம், இந்த மது என்பது ஓரளவுக்கு நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கிறது, ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு மகிழ்ச்சியை படுத்துகின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு மறைந்து விடுகிறது. மீண்டுமாக நிஜமான உலகத்திற்கு நாம் வர வேண்டிய அவசியமாகிறது. எனவே எது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறைவான காலத்தில், ஒரு சுருக்கமான வழியிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதுதான் இன்பம், அதுதான் மது. எனவே இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் பொருட்கள் என்பதெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே நம்மை ஏமாற்றக்கூடிய எளிய வகையிலே நமக்கு இன்பம் தரக்கூடிய மதுவாக இருக்கிறதே ஒழிய ஆண்டவருடைய படிப்பினை இல்லை, ஆண்டவருடைய போதனை கிடையாது, இறை வார்த்தை இல்லை. அது மக்களை மயக்குகின்ற மது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்கின்ற பொழுது அங்கே என்ன உணர்த்தப்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் என்பது எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? இறைவனில் இருக்கிறது, இயேசுவில் இருக்கிறது. மறு உலக வாழ்வு ஒன்று உண்டு என்ற அந்த நம்பிக்கையில் இருக்கிறது. காரணம், எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து விடுகிறான். மிக குறுகிய இந்த ஆண்டு காலகட்டத்திலே அவன் பல்வேறு இன்பங்களை துய்த்து உணர்ந்தாலும் மறு உலகில் எப்படி இருக்கப் போகிறான் என்று நினைக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் முன்குறித்தே நமக்கு உணர்த்துகிறார்.
எனவே தான் பாருங்கள், பணக்காரன், ஏழை லாசர் இந்த ஓமையிலே பார்க்கின்றோம். பணக்காரன் எங்கே சென்றான்? இறந்த பிறகு அடிநரகத்திற்கு செல்கின்றான். ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் வாய் திறந்து நிற்கின்றான். அவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தான்? நாள்தோறும் பட்டாடை உடுத்தி பகட்டாக வாழ்ந்து அவன் பலவிதமான உணவுகளை உண்டு கொழுத்து அவன் சிறந்து விளங்கினான். ஆனால் மறு உலகிலே அவன் ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் கஷ்டப்பட்டான். அதே போன்று இந்த ஏழை லாசர் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தான் என்பது தெரிகிறது. அவன் ஒரு பிச்சைக்காரனை போன்று அந்த அரண்மனையிலே, அந்த மிகப்பெரிய பணக்காரனுடைய வீட்டிலே அவன் காலடியிலே அமர்ந்து அவனுடைய காலடியிலே நாய்களெல்லாம் சுற்றி திரிகின்ற ஒரு பரதேசி கோலத்திலே பிச்சைக்கார நிலையிலே அவன் இருந்தான். மறு உலக வாழ்விலே அவன் யார் மடியிலே இருந்தான்? லாசருடைய மடியிலே இருந்தான். அந்த லாசர் என்ற வகையிலே ஆபிரகாமின் மடியிலே அவன் அமர்ந்திருந்தான். ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்து அந்த ஏழை லாசர் இன்பம் அடைந்தான், மகிழ்ச்சி பெற்றான், முடிவில்லாத அந்த வாழ்வை அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இயேசு ஆண்டவர் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்கின்ற பொழுது ஏழ்மையை அவர் பேறு பெற்றதாக நினைக்கவில்லை. ஏழ்மையை அவர் பாராட்டியதாக பேறு பெற்ற நிலையாக கருதவில்லை. மாறாக ஏழ்மையாக இருக்கின்றவர்கள் இறைவனில் இருக்கின்றார்கள், இறைவனில் நம்பிக்கை கொள்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். அதைத்தான் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே நாம் ஏழ்மை மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், ஏழையின் உள்ளத்தினராக இருக்க வேண்டும், இறைவனை முழுமையாக நம்பிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் இறைவனில் இருக்கின்றோம், இறைவனில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று பொருளாகும். இதைத்தான் முதல் வாசகம், இன்றைக்கு எரேமியா புத்தகத்தில் எடுக்கப்பட்ட அந்த வாசகம் நமக்கு சொல்கிறது. ஏழைகள் நம்பிக்கை கொண்டவர்கள் யாரிடம்? இறைவனில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்கள். எனவேதான் இறைவாக்கினர் சொல்கின்றார், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஏனெனில் ஆண்டவரே அவர்களது அசைக்க முடியாத நம்பிக்கை என்று அவர் எரேமியா வார்த்தைகளை நம் முதல் வாசகத்திலே கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இதையேதான் பதிலுரை பாடலிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தைகளை பாடினோம். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே இன்றைக்கு இறை வார்த்தையின் அடிப்படையில் இறைவன் நமக்கு தருகின்ற செய்தி, நம்பிக்கை கொள்வோம். யாரிடம்? ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம். அப்பொழுது ஆண்டவரில் இருக்கின்றவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள், அவர்கள் ஏமாற மாட்டார்கள். இறைவனே அவர்களுக்கு ஆசிரையும் அருளையும் கொடுப்பார் என்ற செய்தியை உள்ளத்திலே இருத்தி இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.